எனது நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். தண்ணி திறக்காதனால பெரிய பாதிப்பு வந்திருக்கு. குறுவை சாகுபடி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறுவை சாகுபடி விவசாயிகள்லாம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிவாரணம் குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதை போல குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது. அதற்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல 25,000 ரூபாய் ஏக்கருக்கு குறுவையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணக்கெடுத்து அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அவையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அந்த பகுதியில் எங்கள் பகுதியில் எங்கே பார்த்தாலும் வறட்சி நிலவுகிறது. எல்லா இடங்களிலும் குடிதண்ணியே பிரச்சனையாக இருக்கு. குடிதண்ணிக்கே பிரச்சனை இருக்கு. காலி குடங்களோடு பெண்கள் சாலை மறியல் செய்கிறார்கள். எனவே எங்களுடைய டெல்டா பகுதி மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து அதற்கான அவர்களுக்கான ஆதார தொகை அவர்களுக்கான ஆதார உதவியை விவசாய தொழிலாளர்களுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும், அந்த அரசு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நமக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை கிட்டத்தட்ட 134 ஆண்டுகள். 1892ஆம் ஆண்டு தொடங்கியது இந்த பிரச்சனை. அன்றையிலிருந்து பல்வேறு மாற்றங்கள். 134 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. 54 ஆண்டுகளில் காவிரி பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. என்ன சொன்னால் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் 1987 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். 90ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. 91ஆம் ஆண்டு இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு பின்னாலே படிப்படியாக நாம் அதில் ஒவ்வொரு காலம் அந்த ஆட்சியாளர்களும் அதுக்காக போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டங்களின் விளைவாக கடைசியாக நமக்கு வந்ததுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற 177.25 டிஎம்சி தண்ணீரை மாதாந்திர அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நம்ம குறுவைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னால மே மாதமே அதற்குரிய பணிகளை தொடங்கிட வேண்டும் ஒரு ஆட்சி. அதனால தண்ணி திறக்காம போயிடுச்சு. சிவகுமார் கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறார், எங்களுக்கே தண்ணி இல்லை, சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது என்று அப்படியே தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்புறம் நமக்கு 4.5 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது. ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது 4.5 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு. 4.5 டிஎம்சி தண்ணி இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாலே தான் ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம உச்சநீதிமன்றம் செல்கிறோம். ஆனால் 2 நாள் மழை பெய்யுது கர்நாடகத்தில். 2 நாள் மழை பெய்ஞ்ச உடனே அங்கே இருக்க அணைகள் எல்லாம் உடைந்து விடுமா. முதலமைச்சரே சொல்கிறார், அணைகள் உடைந்து விடும், அணைகளை நாம் திறந்து விடுவோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். 2 நாளில் கபினி அணை, அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையெல்லாம் 2 நாளில் நிரம்பி போயிட்டா நம்ம என்ன கர்நாடகத்திற்கு தமிழ்நாடு என்ன வடிகாலா? இவங்களுக்கு உபரி நீரை கொடுப்போம், நம்ம உரிய நீரை கேட்கிறோம், நம்முடைய உரிமையை கேட்கிறோம், உரிய நீரை கேட்கிறோம். அவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். முதலமைச்சர் வா, எங்களுடைய மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், பார்த்துட்டு போங்க, எங்களுடைய வறட்சியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்கிறார். சூழ்நிலை சரியா இல்லை, வர வேண்டாம் என்கிறார். இது தவறான நடவடிக்கை, இதுவரை இல்லாத நடவடிக்கை. முதலமைச்சர் அன்றைக்கு அதில் உணர்வுபூர்வமாக பேசினார்கள். இருந்த போதிலும் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? வான்னு சொல்றது, வேண்டாம் சொல்றது, தண்ணி இல்லை வாங்க சொல்றது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்? இதை நான் டெல்டாக்காரன் என்ற முறையில், டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்களே, பேரவைத் தலைவர்களே, இது ஒரு பக்கம். நம்ம இந்த காவிரி பிரச்சனைக்காக மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் 93ல் 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இந்த தலைவி மாண்புமிகு புரட்சி அம்மா 86 மணி நேரம் உண்ணாவிரதம். ஒரு பெண்மணி முதலமைச்சர் சொன்னார், 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அது ஒன்று. 22 நாட்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனையில் நாடாளுமன்ற கூட்டணியில் இருந்த பொழுதும் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். காவிரி பிரச்சனைக்காக எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இது ஒன்று. இதுல எங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கிறது. புரட்சி எம்ஜிஆர் காலம், புரட்சி அம்மா காலம், புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலம். அதுக்கு பின்னால பேரவைத் தலைவர்கள் 19 நிமிஷம் பேசியிருக்கீங்க போதும். நீங்க அவருக்கு இல்லை இன்னொருத்தரோட உங்களை ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடாது. சில விஷயங்கள் இல்லை
சில நிகழ்வுகளில் அவசியம் ஏற்பட்ட சில நிகழ்வுகளில் நல்ல கருத்துக்கள் பரிமாறப்படுகிற போது ஏற்புடையது என்றால் அதை அனுமதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை குறுக்கீடு இல்லாமல் 19 நிமிடம் பேசிவிட்டீர்கள். நன்றி சொல்லி முடியுங்கள். மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறார்கள். மேகதாது அணை கட்டிட்டா என்ன நிலைமை என்னாகும்? அங்கேருந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்புகிறாங்க, திருப்பி அனுப்பப்படுகிறது. மத்திய அமைச்சர் சொல்கிறார், எதுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை என்ன சொல்கிறார்? அதிகமான தண்ணீரை கேட்கிறார்கள், பெங்களூர் நகரத்திற்கு அதிகமான தண்ணீரை கொண்டு போக நினைக்கிறார்கள். அதே போல புனல் மின்சாரம் தயார் செய்ய நினைக்கிறார்கள், அதனால திருப்பி அனுப்பியிருக்கோம் சொல்லி அமைச்சர் சொல்கிறார். அவர் ஆள் பார்ட்டி கூட்டத்தை கூட்டுறார். உள்நோக்கத்தோடு சிவகுமார் நடந்து கொள்கிறார். எனவே நான் முதலமைச்சரை, இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய ஜீவாதார பிரச்சனை. காவிரியிலே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் காவிரி எங்களுடைய டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னாடி நடக்காத நடவடிக்கை இல்லை. நம்முடைய மின்துறை அமைச்சர் சொல்வதை போல இதுக்கு முன்னால் இல்லாத நடவடிக்கை இல்லை. அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் உள்ளடக்கிய அனைத்து கட்சியை கூட்டி இதற்கு உடனடி நடவடிக்கை, சட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவிரி டெல்டா பகுதியோட பிரதிநிதிகள் ஒருவன் இருக்கிற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி முழுவதும் எங்க பார்த்தாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் தேங்கி கிடக்கிறது. ஏற்கனவே எடுத்த நெல் இப்ப எடுக்கிற நெல் தேங்கி கிடக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம், டெல்டா மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. அதனால அந்த மூட்டையும் மழையில நனைஞ்சு போது விவசாயிகள் கொண்டு வருகிற நெல் மூட்டையும் மழையில நனைந்து விடுகிறது. உடனடியாக எல்லா நேரடி நெல் கொள்முதல் இருக்கிற நெல்லை எல்லாம் உடனே நீங்கள் நகர்வு செய்து அனுப்பிட வேண்டும், கிடங்குகளுக்கு அனுப்பிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனது மாண்புமிகு பேரவைத் தலைவர் இறுதியாக ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம், இந்த 3 தலைப்புகளில் தான் உங்களுடைய அறிவிப்புகள் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அறம் இல்லை. அறம் இல்லைன்னா நான் வேற மாதிரி சொல்லல. அறம்னா சொன்னதை செய்யணும்ல, சொன்னதை செய்யவில்லை. எந்த உங்களுடைய அறிவிப்புகள் எதுவும் தேர்தல் நிதிநிலை அறிக்கையில் வரவில்லை. அறம் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை, பொருள் இல்லை. அறமும் பொருளும் இல்லாததால் மக்களிடத்தில் இன்பம் இல்லை என்பதனை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.